விரும்பியது கிடைத்தது. பீர்பால் அவ்வப்போது சமத்காரமாக பேசுவதும், அது கேட்டு பாதுஷா மகிழ்ந்து ஆமோதித்து அவரை பாராட்டுவதும் நாள்தோறும் நடைபெறும் நிகழ்ச்சி. இதனைக் கண்ட ஏனைய அமைச்சர் பிரதானிகள் சிலருக்கு பீர்பால் மீது பொறாமை உண்டாயிற்று. சிலர் புழுங்கவும் செய்தனர். எப்படியாவது ஒரு முறையாவது பீர்பாலை மட்டம் தட்டிவிட வேண்டும் என்று தீவிர முயற்சி செய்தனர். ஒரு நாள் அவையிலே முக்கிய அதிகாரி ஒருவர் பீர்பாலை பார்த்து கேலியாகச் சிரித்தார். அந்த காட்சியை பார்த்த அக்பர் பாதுஷா, "ஏன் நீர் திடீரென்று சிரிக்கிறீர்?" என்று கேட்டார். உடனே அந்த அதிகாரி, "பாதுஷா அவர்களே, தாங்கள் நல்ல நிறம் பெற்றிருக்கிறீர்கள். தங்களுடன் பழகுவதற்கு வாய்ப்பு பெற்றுள்ள அமைச்சர் அதிகாரிகளும் நல்ல நிறம் பெற்றுள்ளனர். ஆனால் தங்களுடன் மிக நெருங்கி பழகும் இந்த பீர்பால் மட்டும் கருப்பாக இருக்கிறாரே, அது ஏன் என்று நினைத்தேன். எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது" என்று பதில் தந்தார். இந்த வினாவுக்கு பீர்பால் மறுமொழி என்ன சொல்ல போகிறார் என்பதை அக்பர் பாதுஷா ஆவலுடன் கவனித்தார். பீர்பால் இருக்கையை விட்டு எழுந்து பேசத் தொடங்கினார். கடவுள் தமது மைந்தர்களுக்கு ஒவ்வொரு விதமான பேற்றினை வழங்கி வருகிறார் என்பது உலகறிந்த செய்தி. அவர் அவ்வாறு வழங்கும் போது நீங்கள் எல்லாரும் நல்ல நிறம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நான் நல்ல அறிவை வழங்குமாறு வேண்டிக் கொண்டேன். யார் யார் எதை எதை விரும்பி கேட்டார்களோ அவரவர்க்கு அதை வழங்கிவிட்டார் கடவுள். அதனால் உங்களுக்கெல்லாம் நிறம் கிடைத்தது, எனக்கு அறிவு கிட்டியது. பீர்பாலின் இந்த மறுமொழி அக்பரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. ஆனால் எள்ளி நகையாடிய அதிகாரியை வெட்கத்தில் தள்ளியது.